சிங்கப்பூரில் மர்மமான முறையில் உயிரிழந்த கணவரின் உடலை மீட்டு தரக்கோரி இளம்பெண் தஞ்சை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். தஞ்சை மாவட்டம் மனோஜிப்பட்டியைச் சேர்ந்த பேரரசி என்பவர் தஞ்சை நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறார். இவரது கணவர் சசிகுமார் சிங்கப்பூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பொறியாளராக பணியாற்றி வந்தார். பேரரசி கடந்த 5ஆம் தேதி கணவருடன் வீடியோ கால் மூலம் பேசியுள்ளார். இந்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி சசிகுமார் பணிபுரிந்து வந்த நிறுவனத்திலிருந்து அவர் இறந்துவிட்டதாக பேரரசியிடம் தெரிவித்துள்ளனர். நேற்று மீண்டும் அழைத்த சசிகுமாரின் சடலம் அழுகிய நிலையில் உள்ளதால் உடலை இந்தியாவுக்கு அனுப்ப முடியாது என்று கூறியுள்ளனர். இந்த நிலையில் தனது கணவரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் கணவரின் உடலை மீட்டுத் தர வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியரிடம் பேரரசி மனு அளித்துள்ளார். கணவர் பணிபுரிந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு கேட்டால் முறையான தகவல் தர மறுப்பதாகவும் பேரரசி தெரிவித்துள்ளார். டிரான்ஸ்போர்ட் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர் கம்பெனியில் என் கணவர் வேலை பார்க்குறேங்க ஐயா. நைட்டு வீடியோ காலில் என் கணவர் நல்லா தான் பேசினார். என்னையும் என் பிள்ளைகிட்டையும் நல்லா வீடியோ காலில் பேசினார். சம்பளம்லாம் அனுப்புனார். நேற்று காலையில் கம்பெனி மேனேஜர் ஃபோன் அடித்து உங்கள் கணவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரீசனுக்காக இறந்தார் என் கணவர், காரணம் தெரியலைங்க ஐயா. கேட்டால் தெரியலங்கிறானுங்க, சொல்ல மாட்டாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம், சொல்ல மாட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? சரி, எங்கள் பாடி என்னாச்சும் அனுப்பி வைங்கன்னா, உங்கள் பாடி ரொம்ப சேதமாக அடைஞ்சிருக்கு, உங்கள் கணவரோட பாடி சேதம் அடைஞ்சிருக்கு, நாங்கள் இந்தியாவுக்கு அனுப்ப முடியாது, அவங்க சிங்கப்பூர் அரசாங்கத்தில் அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. கம்பெனி எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா.